எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க, அமெரிக்க டாலருக்கு நிகரா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இது ஏன் இப்படி நடக்குது? அப்புறம் இந்த எஸ்டிஆர்னு ஒன்னு சொல்றாங்களே, அது என்ன? இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? வாங்க இந்த முக்கியமான பொருளாதார புதிரைய கொஞ்சம் அழுத்து பார்க்கலாம். 92.63. என்னடா இது நம்பர்னு பாக்குறீங்களா? இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு வரலாற்று செறிவு. மார்ச் 2026ல ஒரு அமெரிக்க டாலருக்கு நம்ம ரூபாய் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த ஒரு நம்பர் தான் நம்மளோட இன்னைக்கு முழு பேச்சோட ஆரம்ப புள்ளி. சோ இந்த நிலைமை நம்ம முன்னாடி ரெண்டு பெரிய கேள்விகளை கொண்டு வந்து நிறுத்துது. ஒன்னு, நம்ம இந்திய ரூபாய் ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுது? ரெண்டாவது, இந்த எஸ்டிஆர், அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னு சொல்றாங்களே, அதோட பங்கு இதுல என்ன? வாங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் இப்ப பதில் தேடலாம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்திரலாம். முதல்ல ரூபாயோட இந்த சரிவு பத்தி பேசுவோம். அப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட், எஸ்டிஆர்னா என்னன்னு சில அடிப்படைகளை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவோட மேனேஜ்டு ஃப்ளோட் சிஸ்டம், அதுல வந்த பெரிய கொள்கை மாற்றம், அப்புறம் ரூபாய்க்கு இப்போ இருக்கிற பழுத்தங்கள் என்னன்னு பார்த்துட்டு, கடைசியா இப்போ நடக்கிறது பலமா இல்ல ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பலவீனமா அப்படின்ற ஒரு விவாதத்தோட முடிக்கலாம். சரி, நாம பெரிய விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான அடிப்படைகளை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், எவ்ளோ சிக்கலான விஷயமா இருந்தாலும் நமக்கு ஈஸியா விளங்கிடும். முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது மாற்று விகிதம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டு பணத்தை கொடுத்து இன்னொரு நாட்டு பணத்தை வாங்குறதுக்கு ஒரு ரேட் இருக்குமே, அதுதான். உதாரணத்துக்கு, ஒரு அமெரிக்க டாலர் வாங்க நீங்க 92 ரூபாய் கொடுக்கணும்னா அன்னைக்கு அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அவ்வளோதான். இப்போ இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னு மார்க்கெட்டால வர்ற மாற்றம், இன்னொன்னு அரசாங்கமே பண்ற மாற்றம். பாருங்க, உலக சந்தையில டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகி நம்ம ரூபாயோட மதிப்பு தானா குறைஞ்சா அத டிப்ரிசியேஷன், அதாவது மதிப்பு சரிவுன்னு சொல்றோம். ஆனா நம்ம ஏற்றுமதியை அதிகரிக்கணும்னு சொல்லி அரசாங்கமே ரூபாயோட மதிப்பை வேணும்னே குறைச்சா அதுக்கு பேரு டிவேல்யூவேஷன், அதாவது மதிப்பு குறைப்பு. ஒன்னு தானா நடக்குது, இன்னொன்னு செய்றாங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். அடுத்தது எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். கேட்டதும் இது ஏதோ கரன்சி மாதிரி தோணும், ஆனா இது கரன்சியே கிடையாது. இது ஒரு இன்டர்நேஷனல் கிஃப்ட் சர்டிஃபிகேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க நேரடியா கடையில பொருள் வாங்க முடியாது. ஆனா IMF மெம்பர் நாடுகள் கிட்ட இதை கொடுத்து அதுக்கு பதிலா டாலர், யூரோ, யென் மாதிரி கரன்சிகளை வாங்கிக்கலாம். இது முக்கியமா ஒரு ரிசர்வ் அசெட்டா பயன்படுது. அப்போ இந்த எஸ்டிஆரோட மதிப்பு எப்படி கணக்கிடப்படுது? இதுக்கு பின்னாடி ஒரு கூடை இருக்கு. உலகத்தோட 5 பெரிய கரன்சிகள் சேர்ந்த ஒரு கூடை. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். இதுல அமெரிக்கன் டாலரோட பங்கு மட்டுமே பாருங்க, கிட்டத்தட்ட 43.4%. அதாவது என்னன்னா, டாலரோட மதிப்புல வர்ற சின்ன மாற்றம் கூட எஸ்டிஆரோட மதிப்பு நேரடியா பாதிக்கும். அதுக்கப்புறம் யூரோ, சீன யுவான், ஜப்பானிய யென், பிரிட்டிஷ் பவுண்டுன்னு வரிசையா இருக்கு. ஓகே, இப்ப நாம பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனிமே இந்தியாவோட ஸ்பெஷலான கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஹைபிரிட் மாடல்னு சொல்லலாம். இந்தியா ஃபாலோ பண்ற சிஸ்டம் பேரு மேனேஜ்ட் ஃப்ளோட். இது ஒரு படகு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுங்கிற கடல்ல அலைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த ருபிங்கிற படகு மிதந்து போகும், அதாவது மார்க்கெட் தீர்மானிக்கும். ஆனா திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்து படகு கவிழ போகுதுன்னு வைங்க, அப்போ நம்ம ரிசர்வ் பேங்கி, அதாவது RBI உள்ள வந்து சுக்கான பிடிச்சு படகை நேரா நிறுத்தும். சோ இதுல சுதந்திரமும் இருக்கு, ஒரு கட்டுப்பாடும் இருக்கு, ரெண்டும் கலந்த ஒரு சிஸ்டம். RBIயோட இந்த வேலையை இந்த கிராஃப் ரொம்ப அழகா காட்டுது. இந்த சிவப்பு கோடு இருக்குல்ல, அது ரூபாயோட மதிப்பு. கருப்பு கோடு RBI கிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு. நல்ல கவனிங்க, 2013ல டேப்பர் டான்ட்ரம்னு ஒரு நெருக்கடி வந்தது. அதாவது அமெரிக்கா பொருளாதார தூண்டுதலை குறைக்க போறதா சொன்னாங்க. உடனே முதலீட்டாளர்கள் பயந்துட்டாங்க. அப்போ ரூபாய் மதிப்பு பயங்கரமா சரிஞ்சுது. பாருங்க, சிவப்பு கோடு மேல போகுது. அந்த நேரத்துல RBI என்ன பண்ணுச்சு? தன்னோட கையிருப்புல இருந்து டாலரை விற்க ஆரம்பிச்சுது. அதனால கருப்பு கோடு கீழே வருது. இப்படிதான் ரூபாயோட வீழ்ச்சியை கட்டுப்படுத்தினாங்க. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. சமீப காலமா RBIயோட இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த டைம் லைன் அந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, 2019 வரைக்கும் RBI ஒரு நடுவர் மாதிரி தான் செயல்படுச்சு. அதாவது மார்க்கெட்ல பெரிய அதிர்வுகள் வந்தா மட்டும் தலையிடும், மத்தபடி ரூபாய அதோட போக்குல விட்டுடும். ஆனா 2019க்கு அப்புறம் சீனே மாறிடுச்சு. RBI ஒரு பாதுகாவலர் மாதிரி ஆக்டிவா மாறிட்டாங்க. ரூபாய் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே விழாம பாத்துக்க ரொம்ப தீவிரமா டாலரை விற்க ஆரம்பிச்சாங்க.
இந்த புது கொள்கை எவ்வளவு தீவிரமானதுன்னு இந்த டேட்டா சொல்லும். யோசிச்சு பாருங்க, 2022ல பிப்ரவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும், அதாவது வெறும் 8 மாசத்துல ஆர்பிஐ $105 பில்லியன் சந்தையில வித்திருக்காங்க. எதுக்கு? ரூபாயோட சரிவை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக. இது எவ்ளோ பெரிய தொகை? இந்த கொள்கை மாற்றத்தோட விளைவு என்ன? இந்த கிராஃப பாருங்க. 2019க்கு அப்புறம் அந்த கருப்பு கோடு எவ்ளோ ஸ்டேபிளா, அதாவது நிலையா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணவீக்கத்தை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, உலகத்துல மத்த கரன்சிகளோட ஒப்பிடும்போது நம்ம ரூபாயோட உண்மையான வாங்கும் சக்தி சராசரியா 10% வலுவாங்கியிருக்கு. சரி, ஆர்பிஐ இவ்ளோ கஷ்டப்பட்டு ரூபாய வலுவா வச்சுக்க முயற்சி பண்ணாலும், இப்ப சமீபத்துல ஏன் ரூபாய் புதுசா ஒரு சரிவை சந்திக்குது? அதுக்கு இப்போ என்ன காரணங்கள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். ரூபாய் மேல இப்போ இருக்கிற அழுத்தத்துக்கு ஒரு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs தொடர்ந்து இந்தியாவிலிருந்து பணத்தை வெளியெடுத்துட்டு போறது. ரெண்டாவது, நாம ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்கு. அதனால டாலருக்கான தேவை ரொம்பவே அதிகமாகுது. மூணாவது, உலக அளவுல வர்த்தகத்துல ஒரு நிச்சயமற்ற நிலை. நாலாவது, ஆர்பிஐ இப்போ முன்ன மாதிரி ரொம்ப தீவிரமா தடுக்காம ரூபாய் ஓரளவுக்கு சரியுறத அனுமதிக்கிற மாதிரி தெரியுது. இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே எடுக்கிற பணத்தோட அளவை பாருங்க. சும்மா இல்ல, 2025ல மட்டும் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வெளியே போயிருக்கு. அவங்க நம்ம ரூபாயை வித்து டாலரா மாத்தி எடுத்துட்டு போகும்போது மார்க்கெட்ல ரூபாயோட மதிப்பு சரியறத தடுக்கவே முடியாது, இல்லையா? ஓகே, இப்ப நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவோட இப்போதைய கரன்சி பாலிசியோட மைய விவாதம் என்ன, அதோட நல்லது கெட்டது என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ரூபாய் செறிஞ்சாலும் பயப்படாதீங்க. இது 2013ல வந்த நெருக்கடி மாதிரி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த டேபிள பாருங்க. அப்போ இருந்ததை விட இப்போ நம்ம ஜிடிபி வளர்ச்சி அதிகம், நம்மளோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை ரொம்பவே கம்மி, பணவீக்கம் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம கிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு அப்போ இருந்ததை விட 2 மடங்குக்கும் மேல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பொருளாதாரத்தோட அடித்தளம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கு.